ஒரே ஒரு நாளில் உங்கள் முடியவும் நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக கொண்டு வரலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எல்லாரோட முடியை காட்டிலையும் உங்கள் முடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் கேட்குறது, ஏன் முடியும் அடர்த்தியாக மாறணும், ஏன் முடியும் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்றது தான். ஒரே ஒரு நாளில் உங்கள் முடியவும் நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக கொண்டு வரலாம். அதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரே நாளில் உங்கள் முடியும் பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாகவும் நல்ல பளபளன்னு மாறிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒரே தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக காட்டும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முடிக்கு நல்ல ஒரு நீளத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். எப்போவுமே நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. பட் இந்த ஹேர் பேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் முடி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளோ முடிவு இருக்கிற மாதிரி காட்டும். அதே மாதிரி உங்கள் பின்னலையும் நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். உங்கள் முடியவும் வெடிப்பு வராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு நீளமாக வளர்ந்த ரிசல்ட் தெரியும் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துலேயே உங்கள் முடி நீளமாக வளர்ந்ததை நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் பேக். பட் இந்த ஹேர் பேக் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாள் இந்த ஹேர் பேக் போடுங்க, இன்னொரு நாள் நம்ம சேனலில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடுங்க. பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இருக்கக்கூடிய சம்மர் கிளைமேட்டுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்கள் முடியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஹேர் லாஸும் கம்மியாகும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண உங்கள் முடியும் பார்லர் போன எஃபெக்டில் செம்ம ஷைனிங்காக மாறிடும். ஸோ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கை எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் ரோஸ்மெரி லீவ்ஸ். இன்றைக்கி நான் ட்ரை லீவ்ஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரோஸ்மெரி லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாசம் இருக்கே, அது 4 நாள் ஆனாலும் உங்கள் ஹேரை விட்டு போகாது. அது போக ரோஸ்மெரி லீவ்ஸை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியவும் நல்லா ஸ்ட்ராங்காக நீளமாக அழகாக மாற்றி கொடுத்து வளர வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். இது கூட ரெண்டாவதாக நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் ஆளி விதை. ஃப்ளாக்ஸீட் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின், மினரல்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே நம்ம முடியை நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 கைப்பிடி அளவுக்கு ஆளி விதை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணி நல்ல ஜெல்லி மாதிரி மாறிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 3ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் உளுந்து. உளுந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, முட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட ஹேர் என்ன மாதிரி லுக்கு கொடுக்குமோ அதே லுக்கு உங்களுக்கு உளுந்தும் கொடுக்கும். அது போக முடியை நல்லா அழகாக மாற்றி கொடுத்து வளர வைக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஹேர் பேக் போட பிடிக்காதுன்றவங்க தாராளமாக அதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ உளுந்து இன்றைக்கி நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச உளுந்தை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற ரோஸ்மெரி லீவ்ஸ் பவுடரோடு சேர்த்து இதில் நம்ம சேர்த்து அரைக்க போகிறது என்னென்னா, ஃப்ளாக்ஸீடை ஊற வச்சுருந்தோம்ல அந்த ஜெல்லை மட்டுமே ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் ஒரு ஹேர் பேக் நமக்கு கிடைக்கும். அந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடியவும் நல்லா பார்க்குறதுக்கு அடர்த்தியாக நல்ல அழகான ஷைனிங்கோட உங்கள் முடியவும் மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. சூப்பர் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் நம்மளோட தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துக்கிடணும். ஹேர் பேக் செம்மையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேர்
ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். நீங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது அது உங்கள் முடியை ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் வச்சு கொடுக்குறதோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுத்து பார்க்குறதுக்கு நல்ல அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். அது போக இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஹேரையும் ஷைனிங்காக மாற்றும். நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, எனக்கு ஹேர் வாஷ் பண்ணின உடனே என் முடி அப்படியே ட்ரையாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்கள் முடியில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து நம்மளோட முடியை ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் கம்மியாகும். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் விட்டமின் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கக்கூடிய மூலிகை ஸ்ட்ரென்த்தும் இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஹேர் பேக்குன்றது ஒரு தடவை போட்டுட்டு விடுறது கிடையாது, ஒவ்வொரு தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சைடு அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு சைடும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் முடி 2 பக்கமும் ஈவனாக க்ரோத் ஆகும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஹேரோட லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் ஹேர் பேக் நேற்று யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணேன். நேற்று ஃபுல்லாக என் முடியை பின்னல் தான் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் என்னோடய ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே ஸ்ட்ரைட் லுக்கில் செம்மையாக இருந்துச்சு. நேற்று வந்து நமக்கு சிப்மெண்ட் டேட்டு February 5ன்றதுனால நான் அவசரமாக கிளம்பி போயிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தா கூட என்னோடய ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. உண்மையிலேயே செம்ம லுக்கு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எல்லாரோட முடியை காட்டிலையும் உங்கள் முடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்கு நீங்கள் பார்லர் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஹேர் பேக்கை மட்டும் வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.